ஆன் டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது போல் உணவு முறைகளையும் கூட மாற்றங்கள் வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேலரி டெபிசிட்டில் இருக்கேன், இன்ஃபேக்ட் கேலரிஸ் இந்த வார்த்தையை கூட புதுசாக இப்போலாம் கேள்விப்படுற வார்த்தை. புரோட்டீன், கார்ப் கண்டென்ட்ஸ், சுகர், டோட்டல் சுகர், இந்த மாதிரி நிறைய பேசுகிறோம்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அதிகமாக பேசுகிற வார்த்தை. ஸோ இது வந்து ஒரு பக்கத்தில் ட்ரெண்டாக மாறிட்டு இருக்கு. ஒரு உணவுன்னு எடுத்தோம்னா அதில் எனக்கு எல்லாமே தெரியணும். புரோட்டீன் எவ்வளோ இருக்குது, கார்ப் எவ்வளோ இருக்குது, ஃபைபர் எவ்வளோ இருக்குது, எல்லாமே தெரியணும்னு ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இன்னொரு பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் சோறுனா சோறு தான், சோறுனா ஒரு எமோஷன் தான். என்ன வேணால் சாப்பிடுவேன், எப்படி வேணால் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவேன். இதில் போய் புரோட்டீன் என்ன, ஃபைபர் என்ன, சுகர் என்ன தேவையே இல்லை, என் வயிற்றுக்கு சோறு இருந்தால் போதும், இப்படி சொல்லக்கூடிய கேட்டகரி இருக்காங்க. ஸோ அப்போ தான் என்ன நினச்சோம் அப்படின்னா, உண்மையிலேயே இந்த டயட் கான்சியஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானா, அல்லது மனசுக்கு விருப்பப்பட்ட என் வயிற்றுக்கு விருப்பப்பட்ட சாப்பாடை சாப்பிடுவது ஓகே தானா அப்படின்னு பேசலாம்னு நினச்சோம். அப்படி நம்ம பேசுகிற தலைப்பு என்ன அப்படின்னா, கட்டுப்பாடுடன் சாப்பிடுபவர்கள் விசஸ் கட்டுப்பாடு இன்றி சாப்பிடுபவர்கள். உங்களுடைய உணவு முறை என்ன? தேடி தேடி சாப்பிடுவாரா, இல்லை வந்து கட்டுப்பாடே இல்லாமல் சாப்பிட்ற ஆளா, இல்லை நிறைய சாப்பிட்ற ஆளா? சாப்பாடும் கிடைச்சாலே சாப்பிட்றாள் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் எல்லாம் ஒன்றா போவோம். அவங்க வந்து பாதி சாப்பிட்ருவாங்க, மீதி வந்து சாப்பிடாம என்கிட்ட தந்துடுவாங்க. அதனால் அவங்க பேரே எனக்கு வச்சுருக்காங்க டஸ்ட்பின்ஸ் அப்படின்னு பேர். டஸ்ட்பின் இதில் ஒன்று ஓகேவா? எனக்கு ஓகே இல்லை சார், நமக்கு சோறு கிடைக்குது அது போதும் சார். நீ என்ன வேணா சொல்லு, சோறு கொடுத்தா ஓகே தான். ஆமாம் சார். சார் அப்படி என்ன சாப்பிடுவீங்க? ஏன் டஸ்ட்பின் சாப்பிட்றீன்னு கூப்பிடுறாங்க? சார் எது தந்தாலும் பிரியாணி, கர்ட் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், லெமன் ரைஸ், அப்படி எது தந்தாலும் சாப்பிடுவோம். பரோட்டா எல்லாம் ஒரே நேரத்துலையா? இப்போ ஹோட்டல் போகிறப்ப அளவு மீறி ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்களா பாதி சாப்பிட்ருவாங்க, மீதி சாப்பிட முடியாதே என் தலையில் கட்டுருவாங்க. நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டு பொறுமையாக எந்திரிச்சு வருவேன் சார். அது வரைக்கும் அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க சாப்பிட்டு எனக்காக. ஓகே, மிச்சம் வச்சு டஸ்ட்பினில் போகிற மாதிரி போயிட்டுமே, ஏன் நீங்கள் சாப்பிட்றீங்க? சார் அது வேஸ்ட்டாக போகுது இல்லை, போனால் வயிற்றுக்காவது போக முடியல, அதனால தான் பேரே டஸ்ட்பின் சபரின்னு வச்சுட்டாங்க. ஏதோ அப்துல் கலாம் பேர் வாங்கின மாதிரி என் பேர் டஸ்ட்பின் சபரி, ராக்கெட் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிற மாதிரி டஸ்ட்பின் சபரி. உலகத்திலே குப்பை தொட்டின்னு வைக்கிற பேருக்கு சந்தோஷப்படுறவங்களால் நீ தான் இருப்பேன். ஓகே, நீங்கள் ஆக்சுவலாக கட்டுப்பாடோட சாப்பிட்றவங்களா, ஃபுட் கான்சியஸோட சாப்பிட்றாள்? ஓகே, உங்களுடைய ஃபுட் கான்சியஸ் என்ன? நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே ஒரே ஒரு வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். ஓகே, என்ன உங்கள் டயட்டு? என்ன டயட்டு? பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நான் ஏதாவது ஜூஸ் மட்டும்தான் எடுத்துப்பேன். ஆஃப்டர்நூன் ஒரே கரண்டி சாதம் தான். ஸோ வெஜிடேபிள்ஸ் ஒரு 2-3 வச்சுப்பேன். வெஜிடேபிளை தான் ஃபுட்டு மாதிரியே எடுத்துப்பேன். சரி, காலைல ஜூஸு, மதியம் வந்து ஒரு கரண்டி சாதம், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், அடுத்து நைட்டு 2 சப்பாத்தி, அது கூட 6:30க்குள்ளே சாப்பிட்ருவேன். 6:30க்குள்ளே 2 சப்பாத்தி? ரெண்டு சப்பாத்தி, அவ்வளோதான் சார். அதோட முடிஞ்சது டயட்டிங். இது சொல்கிறத கேட்கும்போது உங்கள் ரியாக்ஷன் என்ன? நாங்கள் சாப்பிட்றல ஒரு வேளை சாப்பாட்டில் கூட அவ்வளோ வராது சார், அதில் பாதி தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஓகே, வேற யாராவது இப்படி சாப்பிட்டு உங்களால் வாழ முடியுமா? அவங்கெல்லாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நாங்கள்லாம் இன்னும் வாழ்க்கிற சாப்பிட்றக்காக தான் வாழ்கிறோம். அவரோட கண்ணோட்டத்துக்கு அது அந்த மாதிரி தோணுது சார். எனக்கு அவங்கள பார்க்கும்போது அப்படி தோணுது. நிறைய சாப்பிட்டு அவங்களோட ஹெல்த் கான்சியஸை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை சார். நாங்கள் வந்து ஹெல்த் கான்சியஸ் பார்க்குறோம். நாங்கள் வந்து இப்படி இருக்கிறதுனால எங்களால் நல்லா நடக்க முடியுது, ஓட முடியுது, எல்லா இடத்துக்கும் டைமுக்கு ப்ராப்பராக போய் சேர முடியுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் உங்களால் பெருசாக இவங்கள மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியாது. இப்போ நான் வந்து ஓட முடிஞ்சால் ஓடுவேன், நடக்க முடிஞ்சால் நடப்பேன், ஒன்று பண்ணுவேன். நீங்கள் மதம் இருக்க மாதிரி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சார் மதம் இருந்தால் என்ன, வாழ்க்கையில் எப்படி இருந்தால் என்ன சார்? வாய்க்கு 3 நேரம் ருசியாக சாப்பிட்றது கொடுத்து வைக்கிறத விட என்ன சார் வாழ்க்கை? எத்தனை வருஷம் வரைக்கும் வாழ போகிறாங்க?